அழகான சிக்கன் தான். கடிக்கவே முடியல, வேகல போலடா. முதல்ல பல்லுக்கும் சிக்கனுக்கும் கனெக்ஷன் குடுறா. ஒரு முழம் தள்ளி வச்சுக்கிட்டா எப்படிடா கடிக்க வரும்? வெந்துருச்சுடாடு. ரொம்ப பசிக்குதியா, உங்க கால விட்டு கேக்குறேன். பசிக்குதியா? டேய் அவனை விடுறா. ஓல்ட் மேன், தம்பி நீங்க நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப பசியா இருக்கு தம்பி. சாப்பிட்டு ஒரு வாரம் இருக்குமா? இருக்கு தம்பி. உனக்கு என்ன வேணாலும் தரோம், ஆனா நாங்க சொல்றபடி நீ செய்யணும். என்ன வேணாலும் செய்யறேன் தம்பி. ஏண்டா பொறுக்கி பசங்களா, மனுஷன் எப்படியா கேவலப்படுத்துறது? டேய், நாங்க யார் தெரியுமா? மரியாதையா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வழிய வெளியே போயிடு. யார பாத்துடா மன்னிப்பு கேட்க சொல்ற? செருப்பு பிஞ்சு போயிடும். நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி எங்களை திட்டுற? பாவம் பசிக்குதுன்னா கொஞ்சம் விஸ்கியும் சிக்கனும் கொடுத்தோம், இது தப்பா? குடுக்கிற மூஞ்சிய பாரு. முடிஞ்சா குடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஒரு மனுஷனை எப்படியா கேவலப்படுத்துறது? உனக்கும் கொடுத்தாதான் ஒழுங்கா போக போல தெரியுது. வணக்கம். நீ யாரு? இந்த ஹோட்டல் மேனேஜர். குட் ஈவினிங் சார். பிரதர், என்ன வயிறாறு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கெடுத்துட்டியப்பா. அடப்பாவி, நாய் மாதிரி சாப்பிட கத்துக்கிட்ட, மனுஷன் மாதிரி வாழ கத்துக்கலையடா. ஹலோ ஹலோ, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க. அது தெரியுது. அந்த பையனை சங்கிலியில கட்டு போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்க. அந்த பையனை உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும்.
ஏன்னா அவன் என் பையன், உன் வேலையை பார்த்துட்டு போ. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம ஒரு மிருகத்தை கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே. அவுத்துடுங்க சார். இந்த இடத்துல அவுத்துட்டா பையனை தேட 2 நாள் ஆகும். நீயா வந்து தேடி கொடுப்ப. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. வந்துடுறானுங்க அடுத்தவங்கிட்ட வம்பு வழக்கு. இப்போ நீங்க அவனை அவுத்துட போறீங்களா இல்லையா? என் பையன் ஏன் சங்கிலி, நான் கட்டி வச்சிருக்கேன். நீ யார அவுக்க சொல்ல? ஏய், மரியாதையா பேசு. மரியாதையை தவறுனா நான் ஆளே வேற. பெரிய மரியாதை. தேவையில்லாத விஷயத்துல தலையை நெட்டுவானா இவனுக்கு மரியாதை வேற வேணுமா? மரியாதை ராஸ்கல். விஸ்கி பிராண்டி பாட்டில் உடைச்சதுக்கு 7,600 ரூபாயும், மேஜர், நாற்காலி, கண்ணாடி, பிளேட் இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14,550 ரூபாயும் தரணும். உங்களுக்கு கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு 1,200 ரூபாய் தரணும். தரேன் தரேன். பாலு, குட் மார்னிங் பா. இங்க வா. இந்தாங்க. வரங்க வரங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம் கடன்காரங்க. நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறாங்க. ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா. இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா? என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் என் கண்ணில் பட்டு தொலைறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? உன்னால இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே, கேஸ் வரட்டுமே, அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா, அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா அனுப்பிச்சு வந்துருவேன். என் மானம் இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக சலிச்சுக்கிறீங்க? டேய், தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே, அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடிய கத்துக்கிட்டு வந்தியே, அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே, அது தப்பு. சரி, ஒண்ணு வேணா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே, அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேக்குறியே, அதுதான்டா மகா தப்பு. டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நான் ஆம்பளை இல்ல. ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா? விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். ஏன், அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா, முரட்டுத்தனம், முட்டாள்தனம், தண்டச்சோறு. அப்பா, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு அனாதைக்கு சோறு போற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரன் என்ன வேணும்னாலும் செய்யறாங்க திமிரு. ஏண்டா, என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ, டாடி, நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு நானும் என் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க, உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்து அழிஞ்சிடக் கூடாது. நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். சேலஞ்ச்? இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க. இன்னிலிருந்து 1 வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தமபாளையத்துல இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். என்ன வேலை? அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை.
இந்த ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இதனால உங்களுக்கு என்ன பலன்? என் பிள்ளைக்கு அடிப்படை உலகம் தெரியும், சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. பாலை ஊத்தி, தேரை ஊத்தி, தண்ணியை ஊத்தி, இந்த ஒண்ணு தெரியாத ஆளு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க. அது ஏதோ உத்தம பாளையமா எவனுக்கு தெரியும்? அது ஏதோ மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கே போயிருக்கலாமே. நான் என்னமோ பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது ஒரு நாளா 2 நாளா 365 நாள். சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கழிச்ச மாதிரி ஏதோ புனித தர்மத்தை செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது, சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அனுபவிக்கட்டுமே, எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா? என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட், ஷர்ட், டை, பூட்ஸ். தொடர்ந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா, பட்டிக்காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த டிரெஸ் இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. மிலிட்டரி மேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா. என்னடா பாக்குற? இததான் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சன தெரியுமா? கல்டா. அது என்னையா இது? உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க, ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுறதும் போனா ஊர் வருங்க. அது என்னங்க, அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூணாக்காதவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. முகரைய பாரு. புறா 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 அவனை. அண்ணா வணக்கம். வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா? அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா அங்கவா? பார்த்தா தெரியும். ஆஹா. அம்மா, அந்த ஆள் எப்படி? நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது, எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊர் எந்த ஊரு கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே, எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது இங்கே நிக்கிறானே. நீதானா அது? குட் குட். கட்ரா கைய. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்லயே சொல்ல? ஏதோ கெட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான், நீங்க போங்க. நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை சேருவேன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. ஆமா. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன்.
எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பி போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏன்பா, உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம்.